Glory to Jesus. கர்த்தருடைய பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கட்டளையிடுவாராக. இன்றைக்கான ஜீவோட்டம் தியானிக்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 103 வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல தேவனுடைய வார்த்தையை தவிர நம்முடைய நாவுக்கும் நம்முடைய இருதயத்துக்கும் இனிமையும் சமாதானமுமானவைகள் எந்த வார்த்தையும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அழகா எழுதப்பட்டிருக்கிறது, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். எவ்வளவுதான் ருசியுள்ள பதார்த்தங்களை சாப்பிட்டாலும், எவ்வளவுதான் ருசியுள்ள பதார்த்தங்கள் நம்முடைய நாவு சுவைத்து பார்த்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிற அந்த இனிமை, அந்த சுவை ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்காது. இரண்டாவது பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமா இருக்கும். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாப்பாடு பிடிக்கும். ஆனா நம்ம அந்த பிடிச்ச சாப்பாடை சாப்பிடும்போது நம்ம ஃபேஸ்ல வர்ற அந்த எக்ஸ்பிரஷன், நம்முடைய இருதயத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த மன நிறைவு, சந்தோஷம், அதை விட ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்கும் நம்முடைய மனதுக்கும் ரொம்ப இனிமையா இருக்குமா? தேவ பிள்ளைகளே, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிட்டே இருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை படிச்சுக்கிட்டே இருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகமா இடம் கொடுத்து அதை தியானிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை அத்தனை அழகானது, கர்த்தருடைய வார்த்தை அத்தனை இனிமையானது, தேவனுடைய வார்த்தை அத்தனை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம். எனக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்க உள்ளத்துக்குள்ள நீங்க சிந்தனை பண்ணுங்க, ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய வசனங்களும் உங்களுடைய ஆலோசனைகளும் எவ்வளவு இனிமையா இருக்குது, எவ்வளவு இன்பமா இருக்குது, எவ்வளோ என்னுடைய இருதயத்துக்கு சமாதானத்தை இது தருகிறது. வேற யாரோ மனுஷங்க என்னைக்கோ சொன்ன வார்த்தையை நம்ம பல நாட்கள் சொல்லி காட்டுறோம். அன்றைக்கு அவர்கள் சொன்ன அந்த சூழ்நிலையில இவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என்னை வாழ வச்சது, என்னை ரொம்ப பூஸ்ட் பண்ணுச்சு நம்ம சொல்றோம். ஆனால் மனிதர்களுடைய வார்த்தையை பார்க்கலாம், இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் மனுஷங்க எழுதியிருந்தாலும் கூட ஆவியில நிரப்பப்பட்டு எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் எத்தனை வல்லமை உள்ளதுல, எவ்வளவு இனிமையானது. இந்த வார்த்தையை நம்புங்க, இந்த வார்த்தையை விசுவாசிங்க, இந்த வார்த்தையின்படி நடக்க பழகுங்க. இந்த வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. நீங்க இந்த வார்த்தைகளை கேட்கும் போது ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ல நீங்க கீழே எங்களுக்கு பாஸ் பண்ணுங்க. நாங்கள் அதை பார்ப்போம், ஜெபிப்போம். இந்த வார்த்தை உங்கள் இறுதிய பலகையில் எழுதப்படுவதாக. God bless you.